2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ரோமர்களின் அடிமைத்தனத்தை குறித்து அறிவீர்களா? மிகவும் கொடூரமான முறையில் அவர்கள் ரோமர்களின் சொத்துக்கள் போல கருதப்பட்டார்கள். அவர்களுக்கு என்று எந்த விதமான தனி உரிமையோ சுதந்திரமோ கிடையாது. சிறு குற்றங்களுக்கும் மிகவும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அடிமைகளில் ஒருவன் எல்லாரும் செய்வது போல தப்பித்து ஓடினான். சுதந்திரத்தில் அடிமைத்தனம் இருக்கிறது, அடிமைத்தனத்தில் சுதந்திரம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். அதை எப்படி கண்டுபிடித்தான்? இதன் விளைவாக அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை தொடர்ந்து கேளுங்கள். வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்ற அனுபவத்தோடு வேதத்தை தொடர்ந்து எங்களோடு கற்று வரும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வேத புத்தகத்தில் உள்ள நிருபங்களில் எல்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். நிருபங்களில் வித்தியாசமான நிருபங்கள் இருக்கின்றன. சில நேரடியாக திருச்சபைகளுக்கு எழுதப்பட்டவை, சில தனி மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்டவை. அவர்களை அவர் நெருக்கமாக அறிந்திருந்தார். இந்த பிலேமோனுக்கு அவர் எழுதிய இந்த நிருபமும் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்படும் என்பதை பவுல் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். பவுல் இந்த நிருபத்தை அவருக்கு தனிப்பட்ட முறையில் எழுதினார். அது இந்த நிருபத்தின் உத்வேகத்தையும் மதிப்பையும் குறைக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இதை வேதத்தில் ஒரு திட்டவட்டமான காரணத்திற்காக சேர்த்திருக்கிறார். நிச்சயமாக இந்த நிருபத்திற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. பிலேமோன் கொலோசை என்ற பட்டணத்தில் வாழ்ந்தார். அது இன்று துருக்கி நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அனடோலின் பகுதியிலே உள்ள பிரிகிய நாட்டிலே வெகு தொலைவிலே இருந்தது. ஆனால் இன்று எந்த நகரமும் அங்கே இல்லை, இடிபாடுகள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் பவுலின் காலத்தில் அது ஒரு பெரிய நகரமாக இருந்தது. பிலேமோன் நிறுவத்தின் கதை அடிமைத்தனத்தின் பின்னணியில் நடைபெற்றிருக்கிறது. ரோமானிய பேரரசில் சுமார் 600 கோடி அடிமைகள் இருந்தனர். அங்கு மொத்த மக்கள் தொகை 120 மில்லியனுக்கும் அதிகமாக இல்லை. ஒரு அடிமை ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தான். ஆனால் அவன் ஒரு எதிரியை விட மோசமாக நடத்தப்பட்டான். அவன் தன் எஜமானின் விருப்பத்திற்கு உட்பட்டவன். கொலோசையிலே கிறிஸ்துவின் ரட்சிப்பின் விசுவாசத்திற்குள் வந்த ஒரு மிகவும் பெரிய பணக்காரன் இருந்தான். பவுல் 2 வருடங்கள் எபேசு பட்டணத்திலே திறனு என்பவனுடைய கலாசாலையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்ததால் அந்த பணக்காரன் எபேசுவுக்கும் வந்ததாக தெரிகிறது. பவுலின் வார்த்தைகளை கேட்க சுற்று வட்டாரத்திலிருந்து பலர் அங்கே வந்து கூடினார்கள். சின்ன ஆசியாவின் பகுதியிலே லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுள் கிறிஸ்துவுக்குள் வந்த ஒரு மனிதன்தான் இந்த பிலேமோன். பிலேமோன் அநேக அடிமைகளை சொந்தமாக வைத்திருந்தார். அவருக்கு ஒனேசிமு என்ற அடிமையும் இருந்தான். ஒனேசிமு ஒரு நாள் எந்த ஒரு அடிமையும் செய்வது போல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பிலேமோனின் வீட்டை விட்டு ஓடிவிட்டான். ஓடிப்போன பெரும்பாலான அடிமைகளைப் போலவே அவனும் ஒரு பெரிய நகரத்திற்கு குடிபெயர்ந்தான். இந்த அடிமை ரோம் வரை சென்றான். அந்த பெரிய மக்கள் தொகையின் மத்தியிலே மறைந்து வாழ முடியும். யாரும் இவனை இப்பொழுது அடையாளம் காண முடியாது. ஒரு நாள் அடிமையாக இருந்த இந்த மனிதன் சுதந்திரத்திலே அடிமைத்தனம் இருக்கிறது, அடிமைத்தனத்திலே சுதந்திரம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். அவன் அடிமையாக இருந்த பொழுது தான் எங்கே தூங்கப் போகிறான், எங்கே சாப்பிட போகிறான் என்பதை பற்றி கவலைப்படவில்லை. அவனுடைய எஜமான் அதை கவனித்து கொண்டான். இப்பொழுது அவனுக்கு ரோமாபுரியிலே ஒரு உண்மையான பிரச்சனை இருக்கிறது. அவன் வீட்டை பற்றி ஏங்கிக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை பசியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் அவன் தெருவில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மக்கள் கூட்டத்தினரை நான் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. ஒனேசிமு கூட்டத்திற்குள் நுழைந்து முன்னால் சென்று அங்கே பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதன் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பதை கண்டான். ஒனேசிமு சங்கிலிகளிலிருந்து தப்பி ஓடி வந்தவன். அவன் சுதந்திரமாக இருப்பதாக நினைத்தான். ஆனால் அவன் அந்த மனிதனின் பேச்சை கேட்டபோது அவன் எண்ணத்தில் வந்ததெல்லாம் இதுதான்: நான் இன்னும் ஒரு அடிமை, பசியின்மைக்கு அடிமை, பொருளாதாரத்திற்கு அடிமை, நான் இன்னும் ஒரு அடிமை. ஆனால் அந்த மனிதன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாலும் சுதந்திரமானவன் என்பதை அவன் பேச்சு தெளிவாய் கூறுகிறது என்று யோசித்தான். இறுதி வரை பவுலின் பேச்சை கேட்ட ஒனேசிமு மற்றவர்கள் எல்லாரும் விலகிச் செல்லும் வரை காத்திருந்து பின்னர் பவுலிடம் சென்றிருப்பான். பவுல் என்ன பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்பதை பற்றி மேலும் அறிய விரும்பினான்.
அதாவது பவுல் ஒனேசிமுக்கு நற்செய்தியை எடுத்துச் சொன்னார். இயேசு தனக்காக எப்படி மரித்தார், எப்படி அடக்கம் செய்யப்பட்டார், ஆனால் 3ஆம் நாளிலே மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதை அவனுக்கு சொன்னார். கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும்படி ஒனேசிமுவிடம் கேட்டார். அவனும் கிறிஸ்து இயேசுவிலே நம்பிக்கை வைத்து ஒரு புதிய படைப்பானான். பின்னர் ஒனேசிமு மதம் மாறிய எந்த மனிதனும் செய்வதைப் போலவே செய்தான். அவன் தனது கடந்த கால வாழ்க்கையும் தான் சரி செய்ய விரும்பிய தவறுகளையும் நினைத்து பார்த்தான். எனவே பவுலிடம், ஐயா, நான் உங்களிடம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது, நான் ஓடிப்போன அடிமை என்று கூறினான். பவுல் அவனிடம், ஓ அப்படியா, நீ எங்கிருந்து ஓடி வந்தாய் என்று கேட்டார். ஒனேசிமு பவுலிடம், அது சின்ன ஆசியாவில் உள்ள கொலோசே நகரத்திலிருந்து வந்தேன் என்று கூறினான். உடனே பவுல், அங்கே ஒரு கிறிஸ்தவ சபை இருக்கிறது, சரி, உன்னுடைய எஜமான் யார் என்றார். என் எஜமான் பிலேமோன் என்றான் அந்த அடிமை. நீ சொல்வது அங்கே முக்கிய தெருவிலே வசிக்கும் பிலேமோனா என்று கேட்டிருப்பார். ஆம் என்றான் ஒனேசிமு. ஓ அப்படியா, அவரும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர்தான். அவர் எனக்கு நிறைய கடன் பட்டிருக்கிறார் என்றார் பவுல். சரி, நான் அவரிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டான் ஒனேசிமு. ஆம் ஒனேசிமு, நீ திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் நீ இப்பொழுது வேறு ஒரு சூழ்நிலைக்கு திரும்ப போகிறாய். நான் அவருக்கு ஒரு கடிதம் தருகிறேன், அதை நீ எடுத்துச் செல் என்றார். பிரியமானவர்களே, அந்த கடிதம்தான் இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கும் பிலேமோனுக்கு பவுல் எழுதிய நிருபம். மக்கள் தாங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்கள் இருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பல காரியங்களுக்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த கடிதத்திலிருந்து அடிமைத்தனம் சரியா இல்லையா என்பதை குறித்து நாம் வாக்குவாதம் செய்ய போவதில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அடிமைத்தனங்களுக்கும் மேலான விடுதலையை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த விடுதலையே நாம் எல்லாரும் விரும்பும் ஒரு விடுதலை. இந்த கடிதத்தின் முக்கிய நோக்கம் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தது மட்டுமல்ல, பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுவதால் நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. இந்த கடிதத்திலே ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே இருக்கிறது. அதில் 18ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொண்டார். மரணத்தில் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை நமக்கு தருகிறார். வசனம் 17 பாருங்கள். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்து நமக்காக கடவுள் முன் நிற்கிறார். அப்படி இல்லை என்றால் நாம் கடவுள் முன் நிற்க முடியாது. இப்பொழுது பிலேமோன் ஊழியனாகிய பவுலை தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்வது போல ஓடிப்போன அடிமையாகிய ஒனேசிமுவை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதர அன்பை கற்றுக் கொடுப்பதே இந்த நிறுவத்தின் மற்றும் ஒரு முக்கிய நோக்கம். ரோம சமுதாயத்திலே 2 வெவ்வேறான நிலைகளிலே இருந்து ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவரை ஒருவர் காயப்படுத்தியவரை எப்படி கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக அவர்கள் செயல்பட முடியும் என்பதை காட்டுகிறார். இன்றும் இந்த உலகத்திலே தொழிலாளிகள் முதலாளிகள் இடையே இருக்கும் பிரச்சனையை தீர்க்க இது ஒன்றே வழி. இருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகும் பொழுது சகோதர அன்போடு இருவரும் தங்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்ற முடியும். சரி, இப்பொழுது பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும். கவனித்தீர்களா? பவுல் தான் ஒரு அப்போஸ்தலன் என்ற உண்மையை இங்கே குறிப்பிடவில்லை. அவர் சபைகளுக்கு எழுதும் பொழுது தனது அதிகாரப்பூர்வ பட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று கொடுத்தார். ஆனால் இது ஒரு தனிப்பட்ட நண்பருக்கு எழுதிய தனிப்பட்ட கடிதம். அவர் தனது அப்போஸ்தலன் பதவியை குறித்து இங்கே பேச அவசியமில்லை. இது மிகவும் தனிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலும் இது இப்பொழுது முழு உலகமும் வாசிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது என்பதை அறிந்து அவர் மிகவும் ஆச்சரியப்படுவார் என்று நினைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல் என்று இந்த வசனம் ஆரம்பமாகிறது. பல விளக்க உரைகள் இதை மாற்ற முயற்சிப்பதையும், பவுல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிப்பதால் தான் ஒரு கைதி என்ற அர்த்தத்தில் எழுதியிருக்கிறார் என்று சிலர் கற்பிப்பதின் மூலம் அதை விளக்க முயற்சிப்பதையும் நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் பவுல் அப்படி சொல்லவில்லை. பவுல் தனது மனதிலே இருந்ததை சரியாக சொல்லும் திறன் உள்ளவர். அவர் கிரேக்க மொழியை பயன்படுத்தினார். இது மிகவும் நெகிழ்வான பல்துறை மொழி. அவர் தான் இயேசு கிறிஸ்துவின் கைதி என்றுதான் தெளிவாக கூறியிருக்கிறார். சரி, நாம் அன்று ரோம சிறைச்சாலையிலே பவுல் இருக்கும் பொழுது அவரை போய் சந்தித்திருப்போம் என்றால் இவ்வாறு அவரோடு நாம் பேசியிருப்போம் என்று நினைக்கிறேன். ஐயா, உங்களை இந்த ரோமர்கள் சிறையிலே வைத்திருப்பது மிகவும் வேதனையான ஒன்று. உங்களை யார் சிறையில் போட்டது என்று கேட்டால் அதற்கு அவர், நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை, அவரால் தான் கட்டப்பட்டு இருக்கிறேன் என்று கூறுவார். என்ன, நீங்கள் யாருக்காக சேவை செய்கிறீர்களோ அவர் உங்கள் சிறையில் போட்டார் என்று சொல்வீர்களா? ஆம், நான் சிறையில் இருப்பது அவருடைய சித்தத்தினால் தான் நான் சிறையில் இருக்கிறேன் என்று கூறியிருப்பார். நான் வெளியே இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமானால் நான் வெளியே இருப்பேன். நான் அவருக்கு சொந்தமானவன். எனவே நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தான் கூறியிருப்பார். சரி, இந்த முதல் வசனத்திலே சகோதரனாய தீமோத்தேயும் என்று சொல்லும் பொழுது அவர் பவுலுக்கு மட்டுமல்ல நமக்கும் சகோதரனாய் இருக்கிறார். அடுத்ததாக எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் என்று எழுதியிருக்கிறார். அவரை குளிர பண்ணும்படியாய் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்றும் சொல்லலாம். என்னாலும் பிலேமோன் பவுலை மிக அதிகமாக நேசித்திருந்தார். பிலேமோன் 1:2 பாருங்கள். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. இங்கே பிரியமுள்ள அப்பியாளுக்கும் என்பது பிலேமோனின் மனைவியாக இருந்திருக்கலாம். மேலும் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் என்று எழுதுகிறார். இது அவர்களின் மகன் என்று நான் நினைக்கிறேன். அவன் ரோமானிய படையின் சிப்பாய் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் படையிலே ஒரு சிப்பாய். நாம் அனைவருமே கிறிஸ்து இயேசுவிலே நல்ல வீரர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் மற்றும் ஒரு கடிதத்திலே எழுதியிருக்கிறார். உன் வீட்டில் உள்ள சபைக்கும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவருடைய வீட்டிலே ஒரு சபை இருந்தது. இதை பற்றி சற்று சிந்திப்போம். இன்று பல கிறிஸ்தவர்களுக்கு ஆலய கட்டிடம் மிக முக்கியமானதாக மாறிவிட்டது. அது ஒரு சபையின் உண்மையான நோக்கத்திற்கு தொடர்பில்லாதது. பவுலின் காலத்திலே உள்ளூர் சபை என்பது ஒரு தனி கட்டிடத்தில் ஆராதனை நடத்தவில்லை. ஆனால் ஆதி திருச்சபைகளுக்கு எந்த கட்டிடமும் இல்லை. அவர்கள் வீடுகளிலே தான் சந்தித்து கொண்டார்கள். சுமார் 200 ஆண்டுகளாக சபைகள் வீடுகளில்தான் கூடின. கடந்த காலத்தின் பெரிய கத்தீட்ரல்கள் உண்மையில் ஒருபொழுதும் ஆராதனைக்காக கட்டப்பட்டவை அல்ல. அந்த பணத்தை எல்லாம் ஒரு கத்தீட்ரலுக்கு செலவிடுவதற்கு பதிலாக அவர்கள் அதை மிஷினரிகளை அனுப்ப பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் அவர்கள் பக்தியை வெளிப்படுத்தும் வழி. சரி, வசனம் 3 பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் ஒரு வழக்கமான வாழ்த்துச் செய்தி. வசனங்கள் 4-5. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. பிலேமோனின் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் இருந்திருக்கிறது. இதை குறித்து மிக அழகாய் பவுல் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலே உண்மையான விசுவாசம் வைத்திருந்த அவர் சக விசுவாசிகள் மத்தியிலேயும் உண்மையான அன்பு உள்ளவராய் இருந்தார். இவருக்காக பவுல் ஜெபித்திருக்கிறார். பவுல் ஜெபித்த நபர்களுடைய பெயர்களை பட்டியலிடுவீர்கள் என்றால் இவருடைய பெயர் நிச்சயமாய் அதிலே இருக்கும். ஒவ்வொரு முறை பிலேமோனின் பெயர் பவுலால் எழுதப்பட்ட பொழுதும் பவுல் அவருக்காக ஜெபித்தார் என்றும் நாம் விசுவாசிக்கலாம். சரி, பிலேமோன் 1 அதிகாரம் 6 வசனம் பாருங்கள். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். பிலேமோனின் விசுவாசம் அனைவருக்கும் தெரியக்கூடியதாய் ஒரு சாட்சியாய் இருந்தது.
அவனுடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் காணப்பட்டதின் காரணம் என்ன? பிலிப்பியர் 2:13 பாருங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். சரி, தொடர்ந்து பிலேமோன் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பிலேமோன் மற்ற விசுவாசிகள் மீதும் பவுல் மீதும் கொண்டிருந்த அன்பினால் பவுலுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைத்தது. உள்ளங்கள் இளைப்பாறின என்று சொல்லும் பொழுது அவர் மூலம் விசுவாசிகளின் வாழ்க்கை மிகுந்த திருப்தி அடைந்தது என்று சொல்லலாம். பிலேமோன் தனது வீட்டிலே சுவிசேஷகர்களையும் மற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மகிழ்வித்த ஒரு அற்புதமான மனிதர். வசனங்கள் 8-9. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். பவுல் ஒனேசிமுக்காக ஒரு கருணையுள்ள வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் தனது கடிதத்தின் நோக்கத்திற்கு வருகிறார். அவர் தனது காரியத்திலே ராஜதந்திர ரீதியாகவும் எச்சரிக்கையாகவும் அன்பாகவும் அணுகுகிறார். அவர் பிலேமோனிடம் 3 விதங்களிலே தனது கோரிக்கையை வைக்கப் போகிறார். முதலாவதாக, பவுல் வயது முதிர்ந்திருப்பதால், அதாவது பவுல் 60களிலே மட்டுமே இருந்தார். ஆனால் அவர் ஒரு வயதானவர். கிறிஸ்துவுக்காக ஒரு மிஷனரியாக அவர் துன்புறுத்தப்பட்டிருந்தார். இது அவரை வயதாக செய்திருந்தது. எனவே பவுல் பிலேமோனிடம், நான் இப்பொழுது வயதானவன் என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறுகிறார். இரண்டாவதாக, பவுல் தன் சிறையில் இருப்பதால் பிலேமோனிடம் நேரடியாக வர முடியாதவராய் இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறார். மூன்றாவதாக, அன்பு நிமித்தம் என்று எழுதுகிறார். அதாவது கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக பவுலும் பிலேமோனும் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு அது. வசனம் 10 பாருங்கள். என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பவுல் தனது மகனுக்காக மன்றாடுகிறார். தீமோத்தேயுவையும் தீத்துவையும் மகன்கள் என்று முன்பு கூறினார். இப்பொழுது ஒனேசிமுவையும் என் மகன் என்று சொல்லுகிறார். வசனம் 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒனேசிமு என்றாலே பிரயோஜனம் உள்ளவன் என்றுதான் பொருள். கவனிங்கள், இப்பொழுது பவுல் வார்த்தைகளை கொண்டு மிக அற்புதமாக விளையாடுகிறார் என்று சொல்லலாம். இதில் பவுல் மிகவும் திறமை உள்ளவர். உண்மையாகவே ஒனேசிமு என்றால் பயன் உள்ளவன் என்று பொருள். பவுல் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த பிரயோஜனம் உள்ளவன் முன்பு உம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்கிறார். ஒரு அடிமையைப் போல நீ அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தான் பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். வசனங்கள் 12-13 வாசிக்கிறேன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். இங்கே பவுல் வேண்டிக் கொள்வது என்ன? தன்னை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வது போல இந்த ஒனேசிமுவை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். மேலும் இங்கே பவுல் சொல்வது என்ன? சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படியாக உனக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தேன் என்றும் சொல்லுகிறார். வசனம் 14 பாருங்கள். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவனை நான் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அது சரியல்ல. நீர் அவனை திரும்ப என்னிடத்தில் அனுப்பினால் பரவாயில்லை என்பது போல கூறுகிறார். மீண்டும் அவன் அனுப்பப்பட்டானா? அது நமக்கு தெரியாது. ஒருவேளை ரோமாபுரிக்கு செல்லும் அடுத்த படகிலேயே பவுலுக்கு தேவையான பொருட்களுடன் அவன் அனுப்பப்பட்டு இருக்கலாம். வசனங்கள் 15-16 பாருங்கள். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாயிருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும்
பிரியமுள்ள சகோதரனாயும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும். ஒனேசிமு இப்பொழுது ஒரு விசுவாசியாய் இருப்பதால் பிலேமோனோடு கூட உள்ள உறவு வித்தியாசமாகிறது. ரோம சட்டப்படி அவன் ஒரு அடிமையாக இருந்தாலும் அதைவிட மிக நெருக்கமான ஒரு விசுவாச சகோதரனாய் மாறிவிட்டான். பவுலின் வேண்டுகோளுக்கு பின்னால் இயேசுவை இரட்சகராக விசுவாசித்த பாவிக்காக இயேசு பிதாவினிடத்திலே பரிந்து பேசும் சத்தியம் இங்கே வைக்கப்படுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எபேசியர் 1:6 என்ன சொல்லுகிறது? நாம் கிறிஸ்துவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, வசனம் 17 பாருங்கள். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இங்கே பவுல் சொல்வது என்ன? என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று நினைப்பது போல இவனையும் ஏற்றுக்கொள்ளும். எப்பொழுதும் எனக்கு விருந்தினர் அறையை கொடுப்பீர். குளிரினுள் அவனை அனுப்பிவிடாமல் அவனுக்கும் விருந்தினர் அறையை கொடுக்க வேண்டும் என்பது போல பேசுகிறார். பிலேமோன் 1:18 அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஒரு தனி மனிதன் ரட்சிப்பிற்காக தேவனிடத்திலே வரும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? இவன் உமக்கு விரோதமாய் தவறு செய்திருந்தாலும் உமக்கு கொடுக்க வேண்டிய எதையாவது கொடுக்காமல் இருந்தாலும் அதை என்னுடைய கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்றுதான் அவர் கூறுவார். ஒருவன் கிறிஸ்துவில் இருக்கிறான் என்பது இதைத்தான் குறிக்கிறது. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் நம்மை ஏற்றுக்கொள்வது இந்த அடிப்படையில்தான். எனவேதான் இந்த நிருபம் மிக முக்கியமான ஒரு நிருபம். பிலேமோன் 19 பாருங்கள். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. நம்முடைய மொத்த பாவ கடனையும் தீர்க்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே கொடுத்தார். பிலேமோன் பவுலுக்கு பட்ட கடன் என்ன? அவர் மூலமாகத்தான் இவர் இயேசுவை இரட்சகராக கண்டுகொண்டார். அதற்கு என்ன ஈடு கொடுக்க முடியும் இல்லையா? அதைத்தான் இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். சரி, 20-21 வாசிக்கிறேன். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். ஒனேசிமுக்காக பவுல் வேண்டுதல் செய்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? இது தனிப்பட்ட விதத்திலே ஒருவருக்கு எழுதப்பட்ட கடிதம். ஆனால் நாம் அதையும் வாசிக்கிறோம். தான் கேட்டுக்கொள்வதை விட அவர் அதிகமாய் செய்வார் என்ற நம்பிக்கையும் பவுல் வெளிப்படுத்துகிறார். எதிலும் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாக செய்வதுதான் ஒரு விசுவாசியின் குணநலன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நாம் 2ஆம் மைல் செல்ல வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மிலே சிலர் இன்னும் ஏழ்மையில் இருப்பதற்கு காரணம் கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் கஞ்சத்தனம் பண்ணுகிறோம். கர்த்தர் உதாரத்துவம் உள்ளவர். நாமும் அவரை போல உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். வசனம் 22 பாருங்கள். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். சிறையிலிருந்து தான் விடுவிக்கப்படுவேன் என்று பவுல் எதிர்பார்த்திருக்கிறார். இதற்காக ஜெபிக்கும்படியாய் கேட்கிறார். அநேகமாக பவுல் முதல் முறை ரோமாபுரியில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த பொழுது எழுதப்பட்ட கடிதமாக இருக்க வேண்டும். அவர் எதிர்பார்த்தது போல விடுதலை பெற்று பிலேமோனை போய் சந்தித்திருப்பார். வசனங்கள் 23-25 வரை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோடே கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். தனிப்பட்ட விதத்தில் எழுதப்பட்ட இந்த கடிதத்தில் இறுதியாக தன்னோடு காவலில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்தில் சொல்வதை தெரிவித்து கடிதத்தை நிறைவு செய்கிறார்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம், பிதாவாகிய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, விசுவாசிகளுக்குள்ளே இருக்கும் ஐக்கியமானது முதலாளி தொழிலாளி என்ற வேறுபாடு இல்லாமல் சகோதர சிநேகமுடையதாய் இருக்க வேண்டும். பிலேமோனைப் போல கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் எதையும் செய்ய ஆயத்தமுள்ளவர்களாயும் காணப்பட வேண்டும். குறிப்பாய் நம்மை இரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தினவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்து உங்களை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பவுல் எதனால் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம் என்று கூறினார். பவுல் எதனால் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம் என்று கூறினார். ஆப்ஷன் ஏ, பிலேமோனின் விசுவாசத்தால். ஆப்ஷன் பி, பிலேமோனின் அன்பினால். ஆப்ஷன் சி, ஒனேசிமுவின் ரட்சிப்பால். நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிற கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கும் நேயர்களே, இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாலும் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கூறும்படியாகவும் வேத வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாகவும் பரிசுத்த பவுலுக்கு இருந்த ஆத்ம பாரம்தான் எவ்வளவு! எஜமானனை ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தினார். அவனிடம் அடிமைப்பட்டு இருந்தவரையும் ரட்சிப்பிற்கு நேராக நடத்தினார். அது மட்டுமல்ல, முறிந்து போன அவர்களின் உறவை புதிய ஒரு அன்பினால் ஒன்றுபடுத்தினார். கர்த்தரின் வழிநடத்துதல் எவ்வளவு ஆச்சரியமும் அற்புதமும் ஆனது! இருவரையும் பவுலே வழிநடத்தும்படியாக இருவரையும் பவுலிடம் கொண்டு வந்து அவர்களை கர்த்தருக்குள் ஒருமைப்படுத்தும்படி செய்தார். முறிந்து போன உறவுகளோடு நடமாடும் எத்தனை பேரை நமக்கு தெரியும்? கடவுளின் மேலான அன்பினால் அந்த உறவுகளை சரி செய்ய நாம் என்ன முயற்சி எடுத்து இருக்கிறோம்? சிந்தித்து செயல்படுவோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். யோபு 8:21.